அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் புகழ் பாடும் சேனல்ல நம்ம அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு அற்புதமான ஒரு மலை தாவரம். இதனுடைய பேர் வெண்ணிலான்னு பேர். இந்த கொடியினம் இது இதனுடைய இலைகளில் நல்ல வாசனை திரவியம் உள்ள எசன்ஸ் எல்லாம் தயாரித்து நம்ம உணவுகளில் இப்போ நம்ம வீட்டுங்களில் செய்யக்கூடிய இனிப்பு பலகாரங்களில் சேர்ப்பாங்க. அதே போன்று இது செரிமானத்தை தூண்டக்கூடியது. வெண்ணிலா எசன்ஸ்னு இன்னைக்கு நம்ம கடைகளில் கிடைக்கும் எசன்ஸு. இந்த வெண்ணிலா கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலிகை எண்ணெய் தான் நம்ம ஒரு சொட்டு 2 சொட்டு வீட்டில் இப்போ நம்ம பலகாரங்கள் அல்வா செய்கிறோம், லட்டு செய்கிறோம், இது போன்ற இனிப்பு பலகாரங்கள் செய்யும்போது இந்த வெண்ணிலா எசன்ஸை சேர்த்தோம்னா வாசனையாகவும் சுவைமிக்கதாகவும் அந்த செய்யக்கூடிய இனிப்பினுடைய வாசனை ரொம்ப நம்ம மனதை கவரக்கூடிய ஒரு வாசனைகளாக இருக்கும். அதனால லட்டு செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்ப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது நம்ம தமிழகத்தில் மேற்கு மலை தொடர்ச்சிகளில் விளையக்கூடிய ஒரு கொடியினம், ஒரு பயிர் இனம். இது அடர்ந்த காடுகள்லையும் வேலிகள்லையும் இதுக்கு தனியாக மரங்களில் பயிர் பண்ணுவாங்க. சில்வர் ரோக்கு மரம், பாக்கு மரங்கள் இதில் ஏற்றி விட்டாங்கன்னா இந்த கொடியில் இலைகள் அடர்ந்து நல்லா நீள் வட்டமாக நீல அமைப்பில் உள்ள ஒரு தடிமனான இலை அமைப்பு. கொடி பார்த்தீங்கன்னாக்க கொடியினுடைய தண்டுகளும் உருட்டியாக பச்சை பாம்பு போன்று தடிமனாக இருக்கும், உருளையாக அழகாக இருக்கும். மாற்று இலை அடுக்கில் விளையக்கூடிய ஒரு தாவரம். மாறி மாறி இருக்கும் இலைகள். ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய இந்த தாவரம் ரொம்ப அழிஞ்சு வரும் மூலிகையில் ஒன்றாகி வருகிறது. இதெல்லாம் குளிர் பிரதேசங்கள், கேரளா, ஊட்டி, குன்னூர் இது போன்ற அடர்ந்த காடுகள், அடர்ந்த குளிர் உள்ள இடங்களில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இதை நம்ம தோட்டத்தில் இது வளர்த்து இப்போ பயிர் பண்ணிக்கின்னு வரோம். இது போன்ற அரிய தகவல்கள் ஒரு மூலிகைகளையும் நிறைய மருத்துவத்தன்மைகள், நிறைய விஷயங்கள் புதைந்திருப்பது தான் நம்ம தமிழ் மருத்துவம். தமிழ் மருத்துவத்தில் தீராத நோய்களும் தீர்க்கும் ஆற்றல் நம்ம ஒரு பச்சிலைகளும் உண்டு. அதை எல்லோரும் அறிய வேண்டும், எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நம்ம சித்தர்கள் புகழ் பாடும் சேனலில் இது போன்ற அரிய தகவல்களை அள்ளி வழங்க இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெண்ணிலா ஒரு அற்புதமானது. இப்போ இதனுடைய இலைகளை நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு தகவலை இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். வீட்டுகளில் நம்ம சூப்பு போன்றோம், ஒரு மூலிகை சூப்பு, ஒரு முடக்கத்தான், வாதநாராயணன், அது போன்று இந்த இலைகளையும் பொடியாக நறுக்கி 2 இலைகளை கட் பண்ணி போட்டு ஏலக்காய், சிறிதளவுக்கு கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு போட்டு கொதிக்க வச்சு தீநீராக குடிக்கும்போது செரிமானத்தை தூண்டக்கூடிய தன்மை உண்டு பண்ணும். வாயு உபாதைகள் இருக்காது, வயிறு பெருமல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது போன்ற ஒரு தீநீர்கள் நம்ம குடிக்கலாம். வெண்ணிலா தீநீர் நம்ம போட்டு ஒரு 2 இலை போட்டால் போதும். ஏன்னா இதனுடைய அடர்ந்த திக்கான ஒரு இலைகள். அதனால் இது 1 இலை 2 இலை போட்டாலே ஒரு 4-5 பேர்கள் டீயாகவோ சூப்பாகவோ வச்சு குடிக்கலாம். இனிப்பாக குடித்தோம்னா மூலிகை டீ மாதிரி குடிக்கலாம். காரமாக வேண்டாக்கா மிளகு, இஞ்சி, சுக்கு பவுடர் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டு, பூண்டு போட்டு கார சூப்பாகவும் நம்ம குடிக்கலாம். அவர்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு குடிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு இரத்தத்தை சுத்தி பண்ணவும், செரிமானத்தை தூண்டக்கூடியவும், வாயு உபாதைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம் இந்த வெண்ணிலா. இந்த வெண்ணிலா மூலிகையை எல்லோரும் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதிவை நம்ம சித்தர்கள் புகழ் பாடும் சேனல் மூலிமா இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.